ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 587. இங்கு கலியுகத்தின் அடையாளங்களை முன்கூட்டியே கூறும் ஸ்ரீமத் பாகவதம். முன்பு ஒரு சமயம், அதாவது கலியுகத்தில் ஒருவனுடைய ஆன்மீக நிலையானது வெறும் புற அடையாளங்களுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படுகின்றது. மேலும் இதே அடிப்படையில் தான் மக்கள் ஒரு ஆன்மீக பிரிவில் இருந்து மற்றதற்கு மாறிச் செல்கின்றார்கள். ஒருவன் அதிக பொருளை சம்பாதிக்கவில்லை என்றால் அவனுடைய தகுதி உடைமை கடுமையாக விமர்சிக்கப்படும். மேலும் வார்த்தை ஜாலங்களில் திறமை உடையவன் கற்று அறிந்த பண்டிதன் என கருதப்படுகின்றான். இந்த கலியுகத்தில் புற அடையாளங்களை கொண்டு மட்டுமே புரோகித பிரிவினர் அறியப்படுவார்கள் என முந்தைய ஸ்லோகம் குறிப்பிட்டது. மேலும் இங்கு அரசியல் அல்லது இராணுவ வகுப்பு, வணிக அல்லது உற்பத்தி வகுப்பு மற்றும் தொழிலாளர் வகுப்பு ஆகிய விஷயங்களில் இதே கருத்தைத்தான் விரிவுபடுத்தி கூறுகின்றது. முக்கியமாக கிறிஸ்துவ நெறிமுறைகளால் ஆளப்படும் சங்கங்களில் ஏழ்மை என்பது சோம்பல், அசுத்தம், முட்டாள்தனம், தீய ஒழுக்கம் மற்றும் தகுதியின்மை ஆகியவற்றின் ஒரு அறிகுறியாக கருதப்படுகின்றது என்பதை நவீன செயலால் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இறை உணர்வு உடைய ஒரு சமூகத்தில் பலர் தன் இச்சையாகவே தங்களுடைய வாழ்வை பௌதிக பொருளை ஈட்டுவதற்கு பதிலாக அறிவையும் ஆன்மீகத்தையும் அடையும் பொருட்டு அர்ப்பணித்து இருக்கின்றார்கள். இவ்வாறாக எளிமையை விரும்புதல் என்பது அறிவு திறமையையும் புலன் அடக்கத்தையும் வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை பற்றிய அறிவையும் குறிப்பிடுவதாக இருக்கின்றது. நிச்சயமாக வறுமை இந்த நற்குணங்களை நிலைநாட்டுவது கிடையாது. ஆனால் சில சமயங்களில் அது அவற்றின் வினை பலனாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த கலியுகத்தில் இந்த சாத்தியக்கூறு அடிக்கடி மறக்கப்பட்டு விடுகின்றது. அறிவு உடைமை குழப்பமான இந்த கலியுகத்தின் மற்றொரு சேதப்பாடாகும். பெயரளவியான நவீன தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு அறிவுத்துறைக்கும் ஒரு விஞ்ஞான சம்பந்தமான மறை பொருள் உள்ள கலை சொல்லை உருவாக்கி, மேலும் அவர்கள் சொற்பொழிவாற்றும் பொழுது வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை பேசக்கூடிய அவர்களது திறமையின் காரணத்தால் மக்கள் அவர்களை கற்று அறிந்தவர்கள் என நினைக்கின்றார்கள். பல நவீன சிந்தனையாளர்கள் உயர்ந்த ஆன்மீக உண்மையை பற்றி அறியாதவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் என கருதப்படுகின்றார்கள். பெரும்பாலான மக்கள் அவர்களுடைய அறியாமையை காண முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கலியுகத்தில் பொருள் இல்லாத ஒருவன் புனிதம் அற்றவனாக கருதப்படுவான். கபட நாடகம் சீரிய பண்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். வெறும் பேச்சு அளவிலான ஒப்பந்தத்தினால் திருமணம் நிச்சயிக்கப்படும். மேலும் ஸ்நானம் செய்ததாலேயே தான் பொது இடத்தில் தோற்றம் அளிக்க தகுதியுடையவன் என ஒருவன் நினைக்கின்றான். எங்கு ஒழுக்க வீராப்பு வாய்ந்த ஒருவனை குறிப்பிடுகின்றது. இத்தகைய ஒருவன் புனிதம் ஆனவனைப் போல் தோற்றம் அளிப்பதில் சிரத்தை கொள்ளும் அளவிற்கு உண்மையாகவே புனிதம் ஆனவனாக இருக்கும் விஷயத்தில் அவ்வளவு சிரத்தை காட்ட மாட்டான். கலியுகத்தில் ஒரே வழி, ஒரே உண்மை மற்றும் ஒரே ஒளி கொண்டவர்களாக உரிமை கொண்டாடும் பெரும் எண்ணிக்கை கொண்ட ஒழுக்க வீராப்பு வாய்ந்த மத வெறியர்கள் இருக்கின்றார்கள். பல முகமதிய நாடுகளில் இந்த மனப்பான்மை மத சுதந்திரம் இல்லாத மிருகத்தனமான அடக்குமுறையில் முடிந்து இருக்கின்றது. இவ்வாறாக ஞான ஒளி ஊட்டக்கூடிய ஆன்மீக தர்க்கத்திற்கான வாய்ப்பை அது அழித்து விடுகின்றது. அதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளில் சுதந்திரமான மத உரிமை வழக்கத்தில் இருந்து வருகிறது. ஆனால் மேல் நாடுகளில் கூட ஒழுக்க வீராப்புடைய வேஷதாரிகள் மற்ற ஒழுக்க பயிற்சிகளை நேர்மையுடனும் புனிதமாகவும் பின்பற்றுபவர்களே புற சமயத்தவர்கள் எனவும் சைத்தான்கள் எனவும் கருதுகின்றார்கள்.
மேற்கத்திய மத வெறியர்கள் வழக்கமாக புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உடல் உறவு, சூதாட்டம், மிருகவதை போன்ற பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். கிருஷ்ண பக்தி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தீய உடல் உறவு, மது அருந்துதல், சூதாட்டம், மிருகவதை ஆகியவற்றிலிருந்து கண்டிப்பாக விலகி இருந்த போதிலும் இடையறாது இறைவனை துதித்து போற்றுவதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து உள்ள போதிலும் இத்தகைய உறுதியான தவமும் கடவுள் இடமுள்ள பக்தியும் சைத்தானின் தந்திரங்கள் என ஒழுக்க வீராப்புமிக்க வேஷதாரிகள் கூறுகின்றார்கள். இப்படியாக பாவிகள் பக்திமான்கள் என போற்றப்படுகின்றார்கள். பக்திமான்களோ சைத்தான்கள் என ஏளனம் செய்யப்படுகின்றார்கள். அடிப்படையான ஆன்மீக பிரமாணத்தை புரிந்து கொள்வதற்கு தகுதியற்ற நிலை இந்த கலியுகத்தின் ஒரு முக்கிய அடையாளமாகும். இந்த கலியுகத்தில் திருமண விதிமுறைகள் அழிந்துவிடும். உண்மையில் திருமண பத்திரம் வெறும் காகித துண்டு என குற்றம் கூறி விளக்கப்பட்டு வருகின்றது. திருமணத்தில் ஆன்மீக நோக்கத்தை மறந்து உடல் உறவு வாழ்வை குடும்ப வாழ்வின் நோக்கமாக கருதும் காம வேட்கை உடைய ஆண்களும் பெண்களும் நேரடியாக உடல் உறவு விவகாரங்களில் ஈடுபடுகின்றார்கள். இவர்கள் சட்டபூர்வமான ஒரு திருமண உறவில் பிரிக்க முடியாத அம்சமாக விளங்கும் சம்பிரதாயங்களையும் கடமைகளையும் ஏற்க மறுக்கின்றார்கள். இத்தகைய மூடர்கள் உடல் உறவு இயற்கையானது என வாதிக்கின்றார்கள். ஆனால் உடல் உறவு இயற்கை ஆனதாக இருக்குமானால் கருவுறுதல், குழந்தை பெறுதலும் கூட இயற்கையானதுதான். குழந்தை பொறுத்தவரை அன்பான பெற்றோர்களால் வளர்க்கப்படுவதும் அதே பெற்றோர்களை அவனது வாழ்க்கை முழுவதிலும் பெற்று இருப்பதும் இயற்கையானது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒரு குழந்தை அவனது தாய் தந்தை ஆகிய இருவராலும் பராமரிக்கப்படுவது அவசியம் என்பதை மனோ தத்துவ ஆராய்ச்சிகள் உறுதி செய்கின்றன. இவ்வாறாக உடல் உறவு வாழ்வு உடன் நிரந்தரமான ஒரு திருமண உடன்படிக்கை செய்து கொள்வதும் இயற்கையானதுதான் என்பது தெளிவாகின்றது. கட்டுப்பாடு அற்ற உடல் உறவும் இயற்கையானதே என வேஷதாரிகள் சமாதானம் கூறுகின்றார்கள். ஆனால் உடல் உறவினால் ஏற்படும் இயற்கையான விளைவு ஆகிய கருவுற்ற தன்மையை தவிர்ப்பதற்காக அவர்கள் கருத்தடை முறைகளை உபயோகிக்கின்றார்கள். உண்மையில் கருத்தடை முறைகள் இயற்கைக்கு சிறிதும் ஏற்பு உடையவே கிடையாது. இவ்வாறாக கலியுகத்தில் கபட நாடகமும் முட்டாள்தனமும் நிறைந்து இருக்கின்றன. இந்த யுகத்தில் தங்களுடைய உடல்களை அடையாள சின்னங்களாகவும் ஆபரணங்களாலும் சரியாக அலங்கரித்து கொள்வதில் மக்கள் அலட்சியம் காட்டுவார்கள் என கூறி இது முடிவு அடைகின்றது. ஒரு மனிதன் பல்வேறு சமய சின்னங்களால் தன் உடலை அலங்கரித்து கொள்ள வேண்டும். வைஷ்ணவர்கள் பகவானின் புனித திருநாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட திலகங்களால் தங்கள் உடல்களை அலங்கரித்து கொள்கின்றார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் சமய மற்றும் பௌதிய ஆச்சாரங்கள் கூட சமயோசித புத்தி இல்லாமல் ஒதுக்கப்பட்டு விடுகின்றன. இந்த கலியுகத்தில் தூரத்தில் உள்ள ஒரு நீர்த்தேக்கம் ஒரு புண்ணிய ஸ்தலமாக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அழகு என்பது ஒருவரது சிகை அலங்காரத்தை பொறுத்ததாக இருக்கும். வயிற்றை நிரப்புவதே வாழ்வின் லட்சியமாக இருக்கும். இருமாப்பு உள்ளவன் சத்தியவானாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவன் சிறந்த நிபுணனாக கருதப்படுவான். மேலும் வெறும் நல்ல பெயருக்காக மட்டுமே மத கொள்கைகள் அனுஷ்டிக்கப்படும். இந்தியாவில் புனித நதிகள் பாய்கின்ற பல புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்றன. மூடர்கள் பாவ விமோச்சனம் அடைவதற்காக இந்த நதிகளில் நீராடுகின்றார்கள். ஆனால் இத்தகைய இடங்களில் வசிக்கும் கற்றறிந்த பகவத் பக்தர்கள் இடமிருந்து இவர்கள் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவன் ஆன்ம ஞானத்தை பெறுவதற்காக ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும். அங்குள்ள நதியில் குளித்துவிட்டு வருவதற்காக மட்டும் கிடையாது. இந்த கலியுகத்தில் மக்கள் தங்களுடைய முக அழகையும் பால் உறவு கவர்ச்சியையும் அதிகரிப்பதற்காக சலிப்பு இல்லாமல் பல்வேறு சிகை அலங்கார முறைகளில் ஈடுபடுவார்கள்.
உண்மையான அழகு இதயத்தில் உள்ள ஆத்மா இருந்து வருகிறது என்பதையும், புனிதத்தன்மை உடையவனே உண்மையான கவர்ச்சி உடையவன் என்பதையும் அவர்கள் அறிவது கிடையாது. இந்த கலியுகத்தின் பிரச்சனைகள் அதிகரிக்க வயிற்றை நிரப்புவதே வாழ்வின் வெற்றியாக அமையும். தனது சொந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக கருதப்படுவான். மதமானது நல்ல பெயர்களுக்காக மட்டுமே அனுஷ்டிக்கப்படும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய முக்கிய அறிவு சமயவாதிகளுக்கு இருக்காது. இந்த கலியுகத்தில் இவ்வாறாக இந்த பூமி தூய்மையற்ற ஜனத்தொகையால் நிறைந்து இருக்கும் வேளையில் சமூக பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றைச் சேர்ந்த ஒருவன் தன்னை அனைவரிலும் வலிமை மிக்கவன் என காட்டினால் அவனே அரசியல் அதிகாரத்தை பெறுகின்றான். இந்த யுகத்தில் சாதாரண திருடர்களைப் போல் நடந்து கொள்ளும் இத்தகைய பேராசைக்கார இரக்கமற்ற தலைவர்கள் இடம் தங்களுடைய மனைவிகளையும் உடைமைகளையும் இழந்து பிரஜைகள் மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடிவிடுவார்கள். பஞ்சம், அதிக வரி விதிப்பு ஆகியவற்றால் பாதிப்பு அடையும் மக்கள் இலைகளையும் வேர்களையும் மாமிசம், காட்டுத்தேன், பழங்கள், மலர்கள், விதைகள் போன்றவையில் உண்டு வாழச் சென்று விடுவார்கள். அவர்கள் வறட்சியால் அடிபட்டவர்களாக முற்றிலும் அழிந்து போவார்கள். ஸ்ரீமத் பாகவதம் அதிகாரப்பூர்வமாக நமது கிரகத்தின் எதிர்காலத்தை விவரிக்கின்றது. ஒரு செடி அல்லது மரத்தில் இருந்து பிரிக்கப்படும் ஒரு இலை உலர்ந்து வாடி அழிந்து போகின்றது. அதுபோன்று பரமபுருஷர் இடமிருந்து பிரிக்கப்படும் மனித சமூகம் முரட்டுத்தனத்தினாலும் கலவரத்தினாலும் அழிந்து போகின்றது. கணிப்பொறிகளையும் ராக்கெட்டுகளையும் நாம் பெற்றிருந்த போதிலும் பரமபுருஷர் மழையை அனுப்ப கிடையாது என்றால் நாம் எல்லோரும் பட்டினி கிடக்க நேரிடும். இந்த கலியுகத்தில் பிரஜைகள் குளிர், காற்று, வெப்பம், மழை, பனி ஆகியவற்றினால் மிக துன்புறுவார்கள். மேலும் சண்டை, சச்சரவுகள், பசி, தாகம், நோய், கடும் மனக்கவலை ஆகியவற்றினாலும் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள். கலியுகத்தில் மனிதர்களின் அதிகபட்ச ஆயுள் 50 ஆகிவிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்